ஹாய், வெல்கம் டு வீல் அண்ட் ரியல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீரும் சிறப்புமாக செமையாக போயிட்டு இருக்கக்கூடிய ஏஷியா கப்பை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏஷியா கப்பை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நமக்கு அதிகமாக ஞாபகம் இருக்கும் நிறையா ஓடிஐ சீரிஸ் பார்த்துருப்போம். ஆனால் 3 எடிஷன் மட்டும்தான் D20I சீரிஸ் நடந்துட்டுருக்கு. இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சீரிஸ் வந்து ஓடிஐயாகவும் ஒரு சீரிஸ் வந்து D20ஆகவும் மாற்றி மாற்றி நடந்துட்டுருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ D20 வந்து 3 எடிஷன் நடந்துட்டுருக்கு. இது 3வது எடிஷன். ஃபஸ்ட்டு 2016லையும் அடுத்து 22லையும் அடுத்து 25லையும் நடந்திருக்கு. ஸோ கம்பேரிட்டிவ்லி இந்த 2016ல் இந்தியாவும் 22ல் ஸ்ரீலங்காவும் வின் பண்ணியிருக்காங்க. இந்த முறை கண்டிப்பாக இந்தியா தான் இந்த ட்ராஃபி வின் பண்ணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த நிலையில் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் கடந்த D20I சீரீஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில மேட்சஸ் வந்து ஒன் சைடராகவும் ஒரு சில மேட்சஸ் வந்து நெயில் பைட்டிங் கேமாகவும் போயிருக்கு. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா லீக் ஸ்டேஜில் நடந்த இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் இடையில் நடந்த மேட்ச் அது ரொம்பவே ஒரு நெயில் பைட்டிங் கேமாக போச்சு. அது எப்படின்னா, நம்ம தான் சூப்பர் 4க்கு போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் சூரியகுமார் யாதவ் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஒரு வார்ம் அப் மேட்சாக இது எடுத்துக்கிட்டார். இவங்க ஓமன் தானே, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகே நம்ம ஒரு ப்ராக்டிஸ் மேட்சாக எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார், பேட்டிங் ஆடுறதை மாற்றி இறக்கி விட்டார். அதில் தான் இந்தியா இல்லைன்னா அதிகமாக ஸ்கோர் பண்ணிருக்கலாம் இன்னும் நிறையா. ஸோ கடைசியில் 188 வந்து இந்தியா டார்கெட் செட் பண்ணாங்க. ஏன்னா குயிக்காக எல்லாருமே அடிச்சடிச்சு அவுட் ஆனாங்க. குறிப்பாக சுமன் கில் வந்து 10 ரன்களே க்ளீன் போல்டு. ஒரு பக்கம் இப்படி வரிசையாக நிறைய பேர் அவுட் ஆகும்போது சஞ்சீவ் சாம்சன் மட்டும்தான் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடி 56 ரன்னும், அபிஷேக் சர்மா 38 ரன்னும் அடித்தாங்க. ஸோ ஓரளவுக்கு ஒரு சில பேர் வந்து டீசெண்டாக பண்ணி ஒரு வழியாக 188 டார்கெட் செட் பண்ணிட்டாங்க. சரி, பவுலிங்கில் எப்படியாவது இந்தியா கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சர்ப்ரைஸ், 56 ரன் ஃபஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப்பு, 56 ரன் ஃபஸ்ட் விக்கெட் போச்சு. அடுத்தடுத்து விக்கெட் போகுன்னு பார்த்தா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப்பை 93 ரன்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 149 ரனில் தான் 2வது விக்கெட்டே போகுது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட தோல்வியின் விளிம்புக்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்தியா. அப்புறம் ஒரு வழியாக ஒரு டேர்னிங் பாயிண்ட், அதாவது ராணா பாலில் ஹர்திக் பாண்டியா எடுத்த கேட்ச்சு, ஸோ இதெல்லாம் வச்சு ஓரளவுக்கு 167 ரன்னுக்கு இந்தியா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க ஓமனை. ஆனால் இருந்தாலுமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு நெயில் பைட்டிங் கேம் தான். சரி, இதுதான் அப்படின்னா அடுத்த மேட்ச் வந்து சூப்பர் 4ல் ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஒரு நெயில் பைட்டிங் கேம் தான். அது பங்களாதேஷ் வர்சஸ் ஸ்ரீலங்கா. ஸோ இந்த மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா 168 வந்து டார்கெட் செட் பண்ணிட்டாங்க. பங்களாதேஷ் வந்து இந்த மேட்சை வந்து கிட்டத்தட்ட க்ளோஸாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓரளவுக்கு சீக்கிரம் ஜெயிச்சிருவாங்கன்னு கடைசி நேரத்தில் ஸ்ரீலங்கா வந்து நல்லபடியாக பவுலிங் போட்டு ஓரளவுக்கு மேட்சை க்ளோஸாக கொண்டு வந்துட்டாங்க. 6 பால் இருக்குது, 5 ரன் அடிக்கணும். பொதுவாக ஒரு சென்டிமெண்ட் இருக்குது ஸ்ரீலங்காவுக்கு. எப்படின்னா ஸ்ரீலங்கா ஃபேன்ஸுக்கும் தசும் சானக்கா பவுலிங் போட்டால் அந்த மேட்ச் வின் பண்ணிடுவாங்க லாஸ்ட் ஓவர் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு ஒரு சில மேட்சஸில். ஆனால் இந்த மேட்ச்சில் அது நடக்கலை. ஸோ பங்களாதேஷ் வின் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி இந்த மாதிரி ஒரு நெயில் பைட்டிங் கேம் நடந்திருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா, பொதுவாக நம்ம UAEயில் நடக்கிறதுல இதில் வந்து டிக்கெட்டுடைய ரேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நாட்டு பண மதிப்பு என்ன, மற்ற மேட்சஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா 75 dirhams தான் இருக்கும். எல்லா மேட்சஸ்க்குமே 75 dirhams அப்படிங்கிறது நம்ம இந்திய பண மதிப்பில் 1800 ரூபா. ஆனால் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்த்தீங்கன்னா அதோட டிக்கெட் ரேட் என்ன அப்படின்னா 150 dirhams, அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் பார்த்தீங்கன்னா 3600 ரூபா. ஸோ இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இருந்தாலுமே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு ஓரளவுக்கு கம்பேரிட்டிவ், அதாவது குரூப் ஸ்டேஜோட கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச் கொஞ்சம் நல்லாவே போச்சு. ஸோ ஓரளவுக்கு ஒரு நல்ல கண்டெஸ்ட்டாகவே போச்சு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பாகிஸ்தானோட பேட்டிங் கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப ஒரு அச்சுறுத்த மாதிரி தான் இருந்துச்சு, கொஞ்சம் பயமுறுத்துன மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் இந்தியாவோட ஃபீல்டிங் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். 5 ட்ராப் கேட்ச்ங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 ட்ராப் கேட்ச். குல்தீப், அபிஷேக் இப்படி மாற்றி கேட்சை ட்ராப் பண்ணாங்க. ஸோ இருந்தாலுமே இந்தியாவுடைய இந்த ஹை குவாலிட்டி பேட்டிங் லைனப் இருக்குல்ல, ஸோ அதனால தான் இந்தியா வின் பண்ணாங்க. குறிப்பாக அபிஷேக் சர்மா செமையாக பேட்டிங் பண்ணாங்க. அது லீக் ஸ்டேஜில் ஷைன்ஷா ஆஃப்ரிடியோட ஃபஸ்ட்டு பால்லே 6. இந்த மேட்ச்லேயுமே, இந்த சூப்பர் 4 மேட்ச்லேயுமே, நேற்று நடந்த மேட்ச்லேயுமே ஃபஸ்ட்டு பால்லே 6. ஸோ என்ன மாதிரியான பேட்டிங் அபிஷேக் சர்மா. ஸோ உண்மையிலேயே ரொம்ப கிஃப்டட் தான் நமக்கு அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு பிளேயர் கிடச்சிருக்கிறதுக்கு. உண்மையிலே நம்ம ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரியான பிளேயர் அபிஷேக் சர்மா. ஸோ இது ஒரு பக்கம். ஸோ இந்தியா வின் பண்ணிட்டாங்க, 172 ரன்ஸ் வந்து சேஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னால் எப்போவுமே பயங்கர கூட்டம் இருக்கும். பட் இந்த முறை பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ கூட்டம் இல்லை, அந்த ஸ்டேடியத்தில் வந்து அவ்வளோ கூட்டம் இல்லை. என்ன காரணம் சொல்லப்படுது அப்படின்னா, பாகிஸ்தானுடைய ஒரு சமீப காலமாக பாகிஸ்தான் வந்து ஒரு சுமாரான கிரிக்கெட் தான் ஆடிட்டு வராங்க. ஸோ அதனால் அவங்களுடைய ஃபேன்ஸ் மத்தியில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கிரிட்டிக்ஸ்
இருக்குது. ஏன்னா முன்னாடி ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எக்கச்சக்கமான நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க. ஷாஹித் அஃப்ரிடி ஒரு பெரிய ஆல்ரவுண்டர், இது மாதிரி பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா வாசிம் அக்ரம், வக்காரினஸ், ஷோயப் அக்தார், இந்த மாதிரி ஸ்டார் பிளேயர்ஸ் இருந்தாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது ஷாஹித் மாலிக் ஒரு நல்ல பிளேயர் தான். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க. இன்றைக்கி இந்த காலத்தில் அப்படி இல்லை. குறிப்பாக பாபர் அசாம் மாதிரியான ஒரு பிளேயர், அப்புறம் முகமது ரிஸ்வான், இவங்க வந்து சமீபகாலமாக சரியாக ஆல்ரவுண்டருக்காகவே செலக்டர்ஸ் வந்து அவங்கள செலக்ட் பண்ணல. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை பாகிஸ்தான் ஃபேன்ஸுக்குமே அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கிரிட்டிக்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் கூட்டம் அதிகமாக வரல அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எதோ இப்படியோ சூப்பர் 4 வந்து ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இந்தியா வின் பண்ணிட்டாங்க. இந்தியாவுக்கு அடுத்த மேட்ச் இன்னும் ஒரு மேட்ச் கண்டிப்பாக ஜெயிச்சா ஷுவர்லி இந்தியா வில் த்ரூ ஃபைனலுக்கு இந்தியா போயிடுவாங்க. ஸோ அதனால நோ டவுட் கண்டிப்பாக இந்தியா தான் கப் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். பார்க்கலாம் இந்தியா கூட யார் வராங்க அப்படின்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் தகவல்களுக்கு நம்மளுடைய ரீல் அண்ட் ரீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள்.